தேன் சிட்டு சத்தம் நிறைய கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. சரி ஓகே தேன் சிட்டை எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு செட் ஆஃப் தேன் சிட்டு ஒரு மரத்துக்கு வந்துட்டு போயிட்டே இருந்துச்சு. வெயிட் பண்ணி பார்ப்போம் எதுக்கு வந்துட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். ஏன்னா வந்து அந்த மரம் வந்துட்டு கருவ மரம், அதுல பூவெல்லாம் ஒன்றும் இல்லை. பூ இருந்ததுன்னா அதுல இருக்கிற தேனை குடிக்கிறதுக்கு வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பூ எதுவும் இல்லை, தேனும் குடிக்கிறதுக்கு வரல அப்படின்னும் போது நான் வெயிட் பண்ணேன். வெயிட் பண்ணி பார்த்தா நிறைய அந்த என்ன சொல்றது பூச்சிகளோட வலை நிறைய இருந்தது. ஒரு தேன்சிட்டு ஒவ்வொரு வலைக்குள்ளேயும் போயிட்டு வந்துட்டு இருந்துச்சு. ஒரு கட்டத்துல வெயிட் பண்ணி பார்த்தா ஒரே ஒரு வலையை மட்டும் திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருந்துச்சு. சரி ஓகே என்னன்னு பார்ப்போம் அப்படின்னு பார்க்கும்போதுதான் வந்து அது வலை அந்த ஒரு இதை மட்டும் குறிப்பிட்டு பின்னிக்கிட்டு இருந்துச்சு. ஏன்னா வந்து தேன்சிட்டோட கூடுன்னு பாத்தீங்கன்னாலே வந்து பூச்சிகளோட வலை முக்கியமா இருக்கும். அதுக்கப்புறம் புல்லு இதெல்லாம் எடுத்து கட்டும். ஸோ அப்படி இருக்கும்போது சரி ஓகே கட்டுது அப்படின்னு நினைச்சு ஷாட் எடுக்க ஆரம்பிச்சேன். ஒழுங்கா ஆங்கிள்ஸ் கிடைக்கல. ஏன்னா வந்து அதை டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது. அதை டிஸ்டர்ப் பண்ணோம்னா ஒரு ஷாட்டும் கிடைக்காது. அதை தாண்டி அதை கஷ்டப்படுத்துறதுல எனக்கு எந்த விருப்பமும் இல்லை. ஸோ அதனால நான் என்ன பண்ணேன், வெயிட் பண்ணி நல்லா பொறுமையா அப்படி சுற்றி போயிட்டு இருந்தேன். சுற்றி போயிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல ஆங்கிள் கிடச்சிது, அதுதான் எடுத்தேன். இது வந்து 4-5 days முன்னாடி நடந்தது. இன்னொன்று இது ஒரு நாள்லையும் நடந்துடல. இது ஒரு 2 நாளாக நான் வந்து போய் எங்கன்னு தேடி எடுத்தது. சரி ஓகே இது முடிஞ்சுதா, சரி நம்ம போயிட்டு வந்தோமே அது எதுவும் டிஸ்டர்ப் பண்ணியிருக்கோமா இல்லையா அப்படின்றதுக்காக கொஞ்ச நாள் கழிச்சு போகலான்ட்டு ஒரு 4-5 days கழிச்சு நான் இதை போகிறேன். அந்த போகிறது தான் வந்து இந்த வீடியோவாக நான் எடுத்திருக்கேன். பாருங்கள், ஃபுல்லாக பார்த்து பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மத்தியானம் வெட்ட வெயிலில் வந்திருக்கேன். எதுக்குன்னா இந்த தேன் சிட்டு கூட அன்றைக்கி எடுத்தேன் இல்லையா, ஸோ என்ன நிலமையில் இருக்குது என்ன ஏதுன்னு பார்க்கலான்ட்டு பார்ப்போம். அந்த கூட்டில் தான் அது இருக்கா என்ன ஏதுன்னு. அதோட வேறு எதுவும் பறவைகள் கிடைச்சாலும் சேர்த்து இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன். பாருங்கள், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபுல் வீடியோ கம்ப்ளீட்டாக பாருங்கள் ப்ளீஸ். சத்தம் கேட்குது, இருக்கும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். இந்த பக்கம்தான் பறவையோட சத்தம் கேட்குது, ஆனால் கூடு இருக்கிறது இங்கே. சரி பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். கருவ மரத்தில் அங்கே தான் இருக்குது, பார்ப்போம் வருதான்னு. கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலே இருக்கும் இங்கே உட்காந்து வெயிட் பண்ணுங்க. எங்கே போச்சுன்னு தெரில. ஆக்சுவலாக நான் கூட ரொம்ப பயந்துட்டேன், பறவை எங்கேயோ போயிடுச்சு நம்ம ஏதோ பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்துட்டு உள்ளே உட்காந்துருச்சு. உள்ளே உட்காந்தது தான், வெளியில் வரவே இல்லை. அப்புறம் தான் ஒரு நம்பிக்கை வந்துச்சு, ஓகே நம்ம அது எதுவும் கஷ்டப்படுத்தலை அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்துச்சு. சைட்டிங்ஸ். அதுக்கப்புறம் அது அடகாத்துட்ருக்கு போல், முட்டை விட்டுருச்சுன்னு நினைக்கிறேன், அடகாத்துக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் வெளியில் எழுந்தே வரல. அதுக்கப்புறம் நான் நின்று அந்த 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு வெளியிலே வரல. ஸோ அதனால் பெருசாக ஆக்டிவிட்டிஸ்ன்னு எதுவும் இருக்காது, அது உள்ளே உட்காந்துருந்தது மட்டும்தான் இருக்கும். சரி ஆங்கிள் மட்டும் மாற்றி எடுப்போமே அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி வந்து போர்ட்ரேட் மாதிரி ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் ஐ டு ஐ ஷாட்ஸ் எடுக்க ட்ரை பண்ணேன். அதுவும் சுற்றி வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாமல் தான் எடுத்தேன். நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும்.
முட்டை விட்டு அடை காத்துக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் வந்து வெளியில் அடிக்கடி வெளில வந்துருக்க மாட்டேங்குது, அப்படியே உள்ளுக்குள்ளேயே உட்காந்துருக்கு. அன்றைக்கி கூடு கட்டினதுனால அடிக்கடி வெளில போயிட்டு வந்துச்சு. இன்றைக்கி முட்டை விட்டுட்டு அடை காத்துட்ருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் வந்து உள்ளே இருக்கிற மாதிரி தெரியுது பின்பறவை. இது வெயிலும் ஓவராக தேய்க்கிற மாதிரி இருக்குது. நான் அப்படியே கிளம்புறேன். வீடியோ பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீட்டுக்கு ரிட்டர்ன் போகிற வழியில் இருக்கேன். சர்ப்ரைஸ் என்னென்னா, இந்த மரத்துக்கு கீழே நிழலுக்கு நிற்கலாம் அப்படின்ட்டு நிற்கிறேன். நிற்கும் போது ஒரு பச்சைவந்தி அதுதான் எடுத்துகிட்ருக்கேன். எதிர்பார்க்காத மூமெண்ட்ஸு சில நேரம். என்னடா வெறுமனே உட்காந்துட்டே இருக்கே, பெருசாக ஆக்டிவிட்டிஸ் இல்லைன்னா அது அதோட வேலையை பார்க்குது. அந்த தேன்சிட்டு இல்லைன்னு சொல்லலை, அடை காக்குது. இருந்தாலும் வந்து நமக்கு வந்து இயற்கையோடு தான் இருக்கோன்னு சொல்லலை, சாட்டிஸ்ஃபேக்ட்ரி தான் அது வந்து கூட்டில் பார்த்தது. நம்ம எதுவும் முந்தின நாள் வந்து அதோட கூட்டை டிஸ்டர்ப் பண்ணலான்றதுக்கான அங்கீகாரம் அது. அப்படி இருக்கும்போது ஒரு சந்தோஷம்தான். இருந்தாலும் வந்து ஆக்டிவிட்டிஸ் பெருசாக இல்லாமல் வரும்போது என்னடா இது அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஆனால் பார்த்தா இப்போது மரத்தடியில் நிற்கிறேன், ஒரு பச்சைவந்தி. சரி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.